ஜீ தமிழ்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் கார்னர் ஷோல வந்து ஏஷியா கப் பத்தி தான் பார்க்க போறோம். எல்லா டீமுமே வந்து அவங்கவங்க ஸ்குவாட வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அத பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட முன்னாள் தமிழக வீரர் லட்சுமி நாராயண் சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ வந்து 2025 ஏஷியா கப் வந்து நடக்கப்போகுது. எல்லா டீமுமே வந்து அவங்கவங்க ஸ்குவாட வந்து சொல்லிட்டாங்க. இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடக்குமா? நடக்காதான்ற ஒரு கான்ட்ரோவர்சி இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா, இதில பிசிசிஐலேருந்து சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் நாங்க மேட்ச் விளையாடுறோம். இல்ல அதுக்கப்புறம் இல்ல விளையாடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ரீசெண்ட் நிறைய டெவலப்மெண்ட் ஆக்சுவலி நடந்திருக்கு. அண்ட் ஐ திங்க் ஒரு 1 வீக் பேக் கூட வந்து கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஸ்போர்ட்டாக பார்க்கணும், இதை ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. தட் இஸ் அ பிக் பாசிட்டிவ் ஃபார் ஸ்போர்ட் லவர்ஸ். பட் ஸ்டில் பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த டோர்னமெண்ட் வந்து இட்ஸ் அ லீக் பேஸ்ட் டோர்னமெண்ட்றதுனால ஈவன் ஒருவேளை ப்ரெஷர் இருந்து நம்ம அந்த மேட்ச் ஸ்கிப் பண்ணாலும் அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது. பட் இவென்ச்சுவலி அந்த சூப்பர் 4ல வந்து ஐ திங்க் நம்ம வேற வழியே இல்லை, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற நிலைமை ஏற்படும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இங்கேருந்து வேற எதுவும் ஃபர்தராக வந்து பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இல்லைன்னா ஐ திங்க் ரொம்ப ஸ்மூத்தாக இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. கண்டிப்பா சார். இந்தியா, பாகிஸ்தான் வந்து செப்டம்பர் 14 நடக்குது. துபாயில மேட்ச் நடக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டேபிளா பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஏ டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் யுஏஇ இருக்காங்க, ஓமன் இருக்காங்க. பி டேபிளில் வந்து ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஹாங்காங் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பத்தி இவங்க 2 பேரோட ஸ்குவாட் எப்படி இருக்கு, இந்த 2 பேரோட மேட்ச் எப்படி அமைய போகுதுன்றதை பத்தி பேசிடலாம். ஏன்னா இந்தியா பாகிஸ்தானாலே ஒரு பெரிய இந்தியா பாகிஸ்தான் மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல எல்லாருமே ரொம்ப பார்க்கக்கூடிய மேட்ச். எஸ், ஏஷியா கப்ல பாத்தீங்கன்னா ஃபார்மிடபிள் ஸ்குவாட்ன்றது ஆப்வியஸ்லி இந்தியா தான். பிகாஸ் தி ப்ரொஃபஷனலிசம், லாஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் வின்னர்ஸ், நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நம்ம வந்து வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஏஷியா கப்ல பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டார் ஸ்டட்டட் சைடுனா அது டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான். அண்ட் ஐபிஎல்லையுமே பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸ் தான் இந்த ஸ்குவாட் இந்த வாட்டி எடுத்திருக்காங்க. மேபி 1 or 2 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. பட் இட் இஸ் ஆக்சுவலி நாட் பாசிபிள் டு அகாமடேட் எல்லாரையும் நம்ம எடுத்துட்டு வர முடியாது. பட் ஓவரால் வந்து செலக்டர்ஸ் வந்து அப்டேட் ஃபேர் ஜாப். பட் சில சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, எதுக்காக இந்த டீம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆர் இந்த டீம்ல இருக்கிற பல பேருக்கு வந்து சூரியகுமார் தான் மெயின் இன்ஃப்ளூயன்சிங் ரீசனான்றது நமக்கு தெரியல. பட் ஓவரால் இந்த ஸ்குவாட் வந்து ரொம்ப பவர் பேக்டா இருக்கு. அண்ட் ஐ பிலீவ் ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் ஃபைனல்ஸ் போகக்கூடிய எல்லா தகுதியும் இந்த சைடு கிட்ட இருக்கு. ஓகே சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாம ஒரு ஸ்குவாட் வந்து போயிருக்கு. எப்படி அமைஞ்சிருக்கு சார்? இங்க மற்ற கண்ட்ரிஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ஸ்குவாட் எப்படி அமைஞ்சிருக்கு? ஆக்சுவலி இந்தியாவோட ரீசெண்ட் T20 ரன்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரமாதமா இருக்கு. ரைசிங் ஸ்டார் அபிஷேக் சர்மா பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். த ப்ராமிஸ் ஹி ஹஸ் ஷோன் இங்கிலாண்டோட ஆடின அந்த T20 மேட்சஸ்லயுமே சப்கான்டினென்ட் சைட்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் ஒரு பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த ஏஷியா கப்ல வந்து அபிஷேக் சர்மா தான் நம்பர் 1. அண்ட் கான்சிகூட்டிவா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு டிபேட்டபிள் டாபிக் இருக்கு. அதாவது ஹூ இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் அபிஷேக் சர்மா? சஞ்சு சாம்சன் அவரோட ரொம்ப நாளா ஆக்சுவலி இந்தியாவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அவரே திரும்பி ஓப்பன் பண்ண போறாரா? ஆர் சுப்மன் கில் திரும்பி T20 சைடுக்குள்ள வந்திருக்காரு, அவர் ஓப்பன் பண்ண போறாரான்னு தெரியல. பட் டு பி வெரி ஹானஸ்ட், எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் தான் ஓப்பன் பண்ணுவார் ஆரம்பத்துல. அண்ட் ஆஸ் த டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸ் அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்றத பார்த்து அவர் திரும்பி 11ல கண்டிப்பா ஓப்பனிங்ல ஆடுவார். பிகாஸ் சஞ்சு சாம்சனை 1 டவுன் ஆட வைக்கிறதுல எனக்கு பாயிண்டே தெரியல. ஸோ சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் ஆடுவார். மேபி சுப்மன் கில் நம்பர் 1 ஆர் நம்பர் 4 ஆர் நம்பர் 3 ஆர் நம்பர் 4 ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ டாப் 2 ரொம்ப சாலிடா இருக்காங்க. அண்ட் இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 2 பேரும் நிறைய 100s அடிச்சிருக்காங்க. சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் 0 அடிச்சு அடுத்த மேட்ச் 100 அடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குட் ரன் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல பார்க்கும்போது 2 பேர் ரொம்ப சாலிட் ஓப்பனிங். ஐ திங்க் மை பர்சனல் பிக் வந்து சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா வில் ஓப்பன் த சைட். மேபி நம்பர் 3 வந்து வைஸ் கேப்டன் சுப்மன் கில் மைட் ஓப்பன். பட் இட் டிபெண்ட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் 2 பேர் எவ்வளவு நேரம் ஆடுறாங்கன்றதை பொறுத்து தான் நம்பர் 3 வந்து யாருன்றது டிட்டர்மைன் ஆகும். சூரியகுமார் யாதவ் மைட் பி ஒரு மாதிரி நம்பர் 3க்கு முன்னாடி அவரை வர வைக்கலாம். ஸோ டாப் 4 பார்த்தீங்கன்னா சஞ்சு, அபிஷேக், சுப்மன் கில் அண்ட் கேப்டன் சூரியகுமார் யாதவ். அண்ட் தென் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்பர் 5ல ஆடுறதுக்காக தான் திலக் வர்மா எடுத்திருக்காங்க. பட் ஐ டோன்ட் திங்க் திலக் வர்மா ஃபர்ஸ்ட் 11ல இருப்பாருன்னு. பிகாஸ் அக்சர் பட்டேல் ஒரு பெட்டர் ஆல்ரவுண்டர். ஸோ ப்ராபப்ளி லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன்றதுனால அவர் நம்பர் 5 போறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஃபாலோட் பை ஐ திங்க் ஹார்திக் பாண்டியா, another brilliant ஆல்ரவுண்டர்.
அண்ட் நம்பர் 7ல யார் ஆட போறாங்கன்றத வந்து உண்மையிலே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி. பிகாஸ் சிவம் தூபே ஒரு ஆப்ஷனா இருக்காங்க. பட் ஐ டோன்ட் திங்க் திலக் வர்மா மாதிரி அவரும் மிஸ் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. அண்ட் ரிங்கு சிங்குமே பார்த்தீங்கன்னா 11ல இடம் பெற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ ஐ திங்க் இந்த 3 லெஃப்ட் ஹேண்டரும் ப்ராமிசிங்கா இருந்தாலும் மேபி சின்ன டீம்ஸோட ஒரு ரொட்டேஷன் பாலிசியில ஆடுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குமே தவிர, அக்ஷர் பட்டேலுக்கு அப்புறம் ஐ திங்க் ஹர்திக் பாண்டியா ஆடுவாரு. அதுக்கப்புறம் 5 பியூர் bowlers ஆடுவாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஐ திங்க் பும்ரா இருக்காருங்க, த நம்பர் 1 டிபெண்டபிள் bowler இந்த ஃபார்மேட்ல இல்லை, எல்லா ஃபார்மேட்லயுமே. ஸோ ஐ திங்க் பும்ரா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் தேர் மைட் பி அ ஸ்மால் சேஞ்ச் வென் ஹர்ஷித் ராணா இஸ் பிளேயிங் அப்படின்னும் போது தே வில் காம்ப்ரமைஸ் ஒன் பேட்ஸ்மேன். பட் நம்ம வந்து சப் கான்டினென்ட்ல தான் ஆடுறோம், துபாயில தான் ஆடுறோம் போது ஐ திங்க் ஹார்திக் பாண்டியா தான் தேர்ட் மீடியம் பேசுற ஆங்கிள் மேபி தே கேன் பிரிங் இட் நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் மாதிரி யாராவது ஒருத்தர் ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஐ திங்க் ஈவன் அபிஷேக் சர்மா இஸ் ஆல்சோ அ குட் ஸ்பின்னர். ஸோ போலர் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங், பும்ரா, வருண் சக்கரவர்த்தி ஸ்ட்ரைட் அவே இன். பட் டிபெண்ட் ஆன் த விக்கெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குல்தீப் யாதவ் ஆர் ஹர்ஷித் ராணா இவங்க 2 பேர்ல ஒருத்தர் ஆடுறதுக்கு இருக்கு. ஸோ ஐ திங்க் எல்லாருமே மென் இன் ஃபார்ம்னு சொல்லலாம். அண்ட் ஓவராலா அந்த கம்பேரிட்டிவ்லி நம்மளோட ஆப்போனன்ட்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு இந்தியாவோட ஆடும்போது டெஃபினெட்லி வந்து ஒரு ஒரு பயங்கரமான தாக்கம் ஏற்படும். பிகாஸ் இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல் டீம் வந்து இன்னைக்கு ஆக்சுவலி வேர்ல்டு கிரிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா தான் டாப் கண்டெண்டர்ஸாக இருக்காங்க. இந்தியாவுக்கு ஈக்குவலா மேபி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து கூட சமீபத்தில் பார்த்தோம் ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருக்காங்க T20 ஃபார்மேட்ல. ஸோ கரண்ட் சினாரியோல இந்தியா இஸ் ரியலி அட் த டாப். ஓகே சார். இப்போ உங்களோட பெஸ்ட் 11 ஏன்னா கைண்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி தானா, ஐ பர்சனலி ஃபீல் தட் அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் வில் ஓப்பன் அண்ட் சுப்மன் கில் அட் நம்பர் 3, சூரியகுமார் அட் நம்பர் 4 and number 5 Akshar Patel, number 6 Hardik Pandya. And then when there is a need for an all-rounder, maybe அந்த all-rounder slotல திலக் வர்மா கீழே ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் திலக் வர்மா இல்லைன்ற பட்சத்துல 5 பேர் பியூர் bowlers ஆடுவாங்க, which is பும்ரா, ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, ராணா ஆர் குல்தீப் யாதவ். ஸோ ஐ திங்க் ப்ராப்ளி இதுதான் என்னோட பெஸ்ட் 11 நான் நினைக்கிறேன். ஐ திங்க் வி டோன்ட் ஹேவ் மச் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல. பட் பும்ராவோட ஃபிட்னஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டருங்க. பிகாஸ் ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஆடினாரு, தோ ஹி ஆப்டட் டு பிளே ஒன்லி 3 டெஸ்ட்ன்றதுனால, பட் ஸ்டில் டிராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வராரு. மிட் வே ஜென்ரலி ஏஷியா கப் ரொம்ப ஷார்ட் டோர்னமெண்ட்டாக இருக்கும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் அது எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க. ஸோ த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் பும்ராவோட ஃபிட்னஸ் கம்ஸ் இன் டு பிளேஸ். ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஃபாஸ்ட் பவுலர் டெஃபினெட்லி வெளில இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ குட் சைடுங்க. ஐ திங்க் ஓவராலா என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கு. ஐ திங்க் திலக் வர்மாவுமே வந்து பாத்தீங்கன்னா இஸ் வெரி குட். சம்டைம்ஸ் ஆஃப் ஸ்பின் போடுறாரு. பிகாஸ் இந்த டீம்ல பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கு போலர் இல்ல. அண்ட் சமீபத்தில் நடந்த மும்பை லீக்ல கூட, மும்பையோட பிரீமியர் லீக்ல கூட பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் பப்பு போட்டாரு. ஸோ திஸ் இஸ் அ குட் டீம், வெரி யங் டீம், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டீம்னு சொல்லலாம். ஐ திங்க் தெர் இஸ் அ கிரேட் சான்ஸ் நம்ம ட்ராஃபி அடிக்கிறதுக்கு. ஓகே சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பைலையும் வந்து ஒரு சில பேர்லாம் வச்சிருக்காங்க. ஜெய்ஷ்வால் ஸ்டாண்ட் பை இருக்காரு, வாஷிங்டன் இருக்காரு, வச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராமிசிங் கேப்டனா வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் இருந்தாரு, அவரை மிஸ் அவுட் பண்ணிட்டாங்கன்றது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக்கா இருந்திருக்கு இந்த பாஸ்ட் 1 வீக்கா. பட் இட்ஸ் வெரி சேட்ங்க. பிகாஸ் ஐ திங்க் மேபி ஸ்ரேயாஸ் ஐயர் இங்க இருந்திருந்தா அவர் அகாமடேட் பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்துக்காக அவரை விட்டுட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அது ஒரு ரீசனா அவங்க சொல்லக்கூடாது. சம்வேர் திலக் வர்மாவோட ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த இடத்துல இருந்திருந்தானா இட் இஸ் குட். நான் சொன்ன மாதிரி நம்பர் 7ல கூட அந்த ஆல்ரவுண்டர்ல மேபி ஹார்திக் பாண்டியா அண்ட் அக்ஷர் கொஞ்சம் கீழே வந்து அந்த இடத்துல வி குட் ஹவ் ஃபிட்டட் ஹிம். சம்டைம்ஸ் வந்து இட்ஸ் பெட்டர் நிறைய கேப்டன் ஸ்குவாட்ல இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்றாங்களான்னு தெரியல. ஸோ ஐ எம் வெரி சாரி ஃபார் ஹிம். அவரை வந்து விட்டுட்டாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் சைடுங்க. ஸோ நோ டவுட் அபவுட் தட். கண்டிப்பா. ஏன்னா வேர்ல்டு கப்பே அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அது யங் டீமா இருக்காங்க, பெஸ்டாவே அமைஞ்சிருக்கு. பட் ஒன் பர்டிகுலர் போலர் நான் வந்து மிஸ் அவுட் பாக்குறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா கலீல் அஹமத் வந்து ஹேட் அ வண்டர்ஃபுல் சீசன். ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப நல்லா பண்ணாரு. அவரை வந்து ஆக்சுவலி அந்த ரிசர்வ்ஸ்ல கூட அவங்க வைக்கல. அண்ட் ரிசர்வ்ஸ்லயுமே சர்ப்ரைசிங்கா திரும்பி வாஷி இருக்காரு. அண்ட் ஐ திங்க் 2 அதர் ஸோ பிரசித் கிருஷ்ணா இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ இது எப்படி இதை கால்குலேட் பண்ணி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி கலீல் அஹமத் வந்து ரிசர்வ்ல இருந்ததா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மேபி ஹர்ஷித் ராணாவை ரொம்ப பேக் பண்றாங்க. எஸ் இஸ் ஓகே, இஸ் a வெரி குட் டீசென்ட் போலர். பட் கலீல் அஹமதும் அந்த சைட்ல நல்ல எஃபர்ட் போடுறாங்க. பட் அவருக்கு அந்த கரெக்டான அந்த ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றேன். ஓகே சார். சரிங்க சார். அடுத்து வந்து இந்தியாவுக்கு இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீம்னா பாகிஸ்தான் தான் இருப்பாங்க. பாகிஸ்தானோட ஸ்குவாடு எப்படி இருக்கு சார்?
எஸ், ஹிஸ்டரி வந்து அதுதான் சொல்லுது. இந்தியா பாகிஸ்தான் தான் வந்து ஏஷியாலே 2 பிக்கெஸ்ட் சைட்ஸ். பட் கரண்ட் ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 18 மந்த்ஸா பாகிஸ்தான் கிரிக்கெட்டை நான் ஃபாலோ பண்ணும்போது ஐ டோன்ட் திங்க் எனி பாசிட்டிவ்ஸ் அங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து அவங்களோட பெஸ்ட் சான்சஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தவற விட்டுட்டு தான் இருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் ஒரு 18 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லயும் அவங்க வந்து பெருசா எதுவும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த டாப் 2ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அவரும் சரி, நம்ம பாபர் அசாம் இவங்க தான் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அவங்க இல்லாம வராங்க. ஏன்னா முகமது ரிஸ்வானும் இல்ல, பாபர் அசாமும் இல்ல, 2 பேரும் இவங்க 2 பேரும் இல்லாம வராங்க. பேட்டிங் யூனிட் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ண போறாங்கன்னு தெரியல அகெயின்ஸ்ட் பும்ரா ஒரு ஹர்ஷதீப் மாதிரி ஒரு குவாலிட்டி போலிங் சைட்ல. இன்ஃபேக்ட் வருண் சக்கரவர்த்தி மைட் கம்ப்ளீட்லி பண்டில் தம் அவுட். ஸோ இவங்களோட பேட்டிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான் மட்டும்தான் த ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இந்த ஹோல் டீம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதிகமான மேட்சஸ் ஆடினவங்கன்றது நீங்க வந்து ஷாஹின் அஃப்ரிதி தான் எடுத்துட்டு வரணும். ஸோ பேட்டிங் யூனிட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி டேர்ன் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. அண்ட் இஃப் யூ சி ஃபக்கர் ஜமான், குஷ்தில் ஷா, சாயிம் அயூப் அண்ட் அசான் நவாஸ். ஃபக்கர் ஜமானை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இவங்க எல்லாரும் ஒரு 50 T20 கூட ஆடி இருக்க மாட்டாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல. அண்ட் நம்மளோட ஆவரேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பாத்தட்டிக்கா தான் இருக்கு. லெஸ் தென் 20 ரன்ஸ் தான். சமீபத்தில் நடந்த ஒரு பைலேட்டரல் சீரீஸ்ல கூட பாத்தீங்கன்னா எந்த வித தாக்கத்தையும் இந்த டீம் கிரியேட் பண்ணல. ஸோ ஓவராலா ஆன் பேப்பர் பார்க்கும்போது பாகிஸ்தான் டீம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லைக் இட்ஸ் நாட் ஸோ அந்த லெவலுக்கு இல்லை. மேபி இஃப் ஒரு கரெக்டான சான்ஸ் கிடைச்சதுன்னா எனி டீம் கேன் பீட் தம் அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் டாக் கேட்டகரியில இவங்க ஃபிட் ஆனாங்கன்னா இவங்க தான் வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் நம்ம சொல்றோம் இந்தியா இஸ் பவர் பேக் சைட், பட் ஆன் தி அதர் சைட் பாகிஸ்தான் இஸ் வெரி வீக். பட் சம்டைம்ஸ் வீக் டீம் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத போது மேபி அவங்க பெட்டரா பண்ணலாம். பட் அந்த அதர் சைட் பார்க்கும்போது இவங்களோட போலிங் பாத்தீங்கன்னா இதே ஆட்களை தாங்க திரும்பி 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 எடுத்துட்டு வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு 3வது T20 வேர்ல்ட் கப் மாதிரி அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹரிஸ் ராஃப் அண்ட் ஷாஹின் அஃப்ரிதி அண்ட் அசான் அலி கைண்ட் ஆஃப் இவங்களே தான் திரும்பி 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 ஆடிட்டு இருக்காங்க. முகமது வசீம் ஜூனியர் வந்து அப்பப்ப வராரு அப்பப்ப போறாரு. வெரி ப்ராமிசிங் டேலண்ட் தான். பட் முக்காவாசி நேரம் 11ல அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ pretty decent bowling side. அந்த முகமது நவாஸ்ன்ற லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நம்ம பார்த்தோம். நாட் தட் மச் லைக் ரொம்ப ஒரு த்ரெட் கொடுக்கக்கூடிய ஒரு bowler இல்லை. பட் ஸ்டில் தே ஆர் ஸ்டில் அவரை வச்சு தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஓவரால் ஐ திங்க் பாகிஸ்தான் டீம் பார்க்கும்போது 2-3 ப்ராமிஸ் எனக்கு தெரியுதுங்க. அதாவது ஃபியூச்சர்ல தீஸ் கைஸ் கேன் கம் அப் பிக் அப்படின்னும் போது முகமது ஹாரிஸ்ன்ற விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா ஈவன் ஆஸ்திரேலியாவில் போய் பிக் பேஷ் லீக் ஆடுறாரு. ஒரு நல்ல டேலண்ட். ஐ திங்க் சம்வேர் 21, 22 அந்த மாதிரி தான் அவருக்கு வயசாகுது. He is actually creating a decent impact, but once again it's a big tournament for him. இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு தான் இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் தர வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபஹீம் அஷ்ரஃப் ஐ திங்க் ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர். வெரி ஃப்ரெண்ட்லி பேஸ் bowler தான். அவரும் பார்த்தீங்கன்னா அவங்க நடந்த பாகிஸ்தான் பிரீமியர் லீக்ல வந்து ஐ திங்க் இஸ் ஹேவிங் அ குட் நம்பர்ஸ். பேட்டிங்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல் 30 runs அண்ட் bowlingல 1 or 2 wickets எடுக்கக்கூடிய ஒரு திஸ் இஸ் நாட் அ வெரி பிக் சைட். பட் மேபி அந்த ஒரு ஃபேப் 4 அந்த டாப் 4ல வரக்கூடிய எபிலிட்டி இருக்கு. பட் ஸ்டில் இவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எவ்வளவு தூரம் யூஸ் பண்ண போறாங்கன்றதான் மேட்டர். என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா இவங்க அந்த குரூப்ல இருந்து ஆடிட்டு இருந்தாங்கன்னா மேபி ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் மைட் அவுட் ஷைன் தெம். ஸோ இட்ஸ் அ வெரி வீக் சைடு தான். ஓகே சார். ஏன்னா பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு டீம் வந்திருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் போது தான் இந்த இடத்துல ஜஸ்ட் பிகாஸ் நிறைய மேட்ச் ஆடுறதுனால மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் வராது. எத்தனை மேட்ச் வின் பண்ணி கொடுக்குறாங்கன்றது தான் இட் மேட்டர்ஸ். அதாவது சிங்கிள் ஹேண்டடா இவங்க ஒரு 4-5 கேமாவது அவங்க கண்ட்ரிக்கு வின் பண்ணி கொடுத்தாதான் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களோட ஆட்டத்துல தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப நாளா ஒரு வின்னிங் டீமோடயே டிராவல் பண்றது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சிங்கிள் ஹேண்டடா நீங்க வந்து உங்க ஹையர் லெவல்ல நீங்க மேட்ச் வின் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஷாஹின் அஃப்ரிதி எஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் கன்சிஸ்டன்டா வின் பண்ணி கொடுத்துருக்காரான்னு கேட்டீங்கன்னா ஐ டவுட். சமீப காலத்துல பாத்தீங்கன்னா அவர் டவுன்ஃபால்ல தான் இருக்காரு. அவர் வந்து சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் வின் பண்ணி கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் 2019 வேர்ல்ட் கப்ல இட் அ குட் ஜாப். அதுக்கப்புறமாவே பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே லைக் கம்மியா தான் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 5-6 வருஷமா பாத்தீங்கன்னா 50-50 தான். இன்ஃபேக்ட் இவரை வந்து இந்த ஸ்குவாட்ல போட வேண்டானே சில எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் கிரிக்கெட் சொன்னாங்க. பட் அதை மீறியும் வந்து அவரை பேக் பண்றாங்க. வெரி லக்கி கை, ஆல்வேஸ் கெட்டிங் பேக் பை தி செலக்டர்ஸ். ஸோ எஸ், ஹசான் அலிலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி கடைசி லெக் மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் அவரோட அந்த ப்ரீமியர் லீக்ல டீசெண்டாக பண்ணாரு. அதனால இஸ் கெட்டிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி.
மேபி இந்த அப்ரார் அஹமதுன்ற யங்ஸ்டர் மைட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி 1 or 2. ஜென்ரலி இவங்களோட பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து தே ஆல்வேஸ் கம் அண்ட் சர்ப்ரைசஸ். பட் இந்த வாட்டி இவங்க கிட்ட பெருசாக லெக் ஸ்பின்னிங் டேலண்ட் கூட பெருசாக இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓவராலாக பாகிஸ்தான் ஐசி குவாலிஃபை ஆகாத சைட் மாதிரி தான் இருக்காங்க. மேபி ஃபேப் 4, ஸோ இந்த டாப் 4லேருந்து ஃபைனல்ஸ் போகிறதுக்கு எபிலிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஓகேங்க சார். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்கன் டீம் பற்றி பேசிடலாம் சார். ஏன்னா ஸ்ரீலங்கன் டீம் வந்து ஒரு காலத்தில் பெரிய டீமாக இருந்தாங்க. இப்போ ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. என்ன ரீசன்? எப்படி ஸ்குவாட் வந்திருக்கு அவங்களுக்கு? எல்லா டீமுக்குமே இந்த மாதிரி ஒரு டைம் வருங்க. பிகாஸ் இதுதான் ரீஸ்ட்ரக்சரிங்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தே ஹேட் அ வெரி ஃபேபுலஸ் ரன். பட் அவங்களோட லிஜெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க டீமை விட்டு போகும்போது ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லிஜெண்ட்ஸ் இருக்க வரைக்கும் ஸ்ரீலங்கன் போர்டுக்கு நல்ல ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்க. பட் ஒன்ஸ் எல்லா லெஜண்ட்ஸும் போகும்போது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டீம் வரும்போது ஸ்பான்சர்ஸ் அவங்க டீமை விட்டு போயிட்டாங்க. அண்ட் அவங்களோட இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டுமே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கட்டமைக்கப்படலை. ஸோ நிறைய லூப் ஹோல்ஸ் இருந்தது, நிறைய ஸ்கேம்ஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஐ திங்க் சனத் ஜெயசூர்யா இஸ் டேக்கிங் சம் இனிஷியேட்டிவ்ஸ். அரவிந்தர் டிசில்வாலாம் வந்து அந்த பழைய அந்த 96 பேட்ச்ல இருக்கவங்கலாம் வந்து ரிஃபர்மேஷன் எடுத்துட்டு வராங்க. தே ஆர் ட்ரைங் டு பிரிங் தெம் அட் த டாப் லெவல். கைண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கே அவங்களோட பேமெண்ட் ரொம்ப கம்மி தான். ஸோ அமிட்ஸ் லேக் ஆஃப் ஸ்பான்சர்ஸ், லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டிஸ், அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு டீமை திரட்டிட்டு வர்றதே வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். எப்படி ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்ததோ, ஸ்ரீலங்காவும் அவங்க எக்கானமியுமே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி ரொம்ப பின்னாடி போயிட்டாங்க. பிளேயர்ஸ்க்கு ரைட் டைம்ல பேமெண்ட்டே கொடுக்க முடியல. நான் கேள்விப்படும் போது ஸ்ரீலங்கன் டீமோட எமர்ஜிங் டீம் வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து எம்ஆர்எஃப், அவங்க தான் வந்து எம்ஆர்எஃப் கிட்ட வந்து அவங்க ப்ராக்டிஸ் எடுத்துட்டு போனாங்க. இங்க நம்ம சென்னையில வந்து ஒரு 4-5 ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடிட்டு தான் போனாங்க ஸ்ரீலங்கா டீம் வந்து. ஸோ அவங்க ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் ஃபேஸ்ல இருக்காங்க. 2-3 பேர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் அந்த டீம்ல இருந்தாலும் ஓவராலா வந்து இவங்களோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கு. பட் கரண்ட்லி இந்த டீமோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஆவரேஜா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் அசலங்கா தான் கேப்டன் பண்றாரு. அண்ட் ஐ திங்க் ஒரு பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே அவர் தான் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல ரொம்ப ஆவரேஜ் டீமா இருந்தாங்க. பட் இப்போ இந்த ரீசெண்ட் ஃபியூ கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல சைன்ஸ் இருக்கு. பட் இவங்களதுல ஒரு பர்டிகுலர் பிளேயர் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன்னா அது பத்தும் நிசங்கா. அவர் தாங்க கைண்ட் ஆஃப் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்காரு. எந்த இடத்துல போனாலும் அங்க ரன் அடிக்கிறாருங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க டீம் அட் த பெஸ்ட் இல்லாதனால அவங்களால அந்த வின்னிங் காம்பினேஷன் கொடுக்க முடியல. பட் திஸ் கை வில் டெஃபினெட்லி கிரியேட் அ பிக் இம்பாக்ட் இந்த ஏஷியா கப்லயும். மற்றபடி பாத்தீங்கன்னா குஷால் பரேரா அண்ட் கமிண்டு மெண்டிஸ், நம்ம எஸ்ஆர்எச் ஆடினாரு. டீசென்டான கிரிக்கெட்டர். டெஸ்ட் மேட்ச்ல ஒரு சூப்பர் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு, ஃபாஸ்டஸ்ட் டு ரீச் 1000. ஸோ நல்ல டேலண்ட் தான் கண்டிப்பா. அதை தவிர பார்த்தீங்கன்னா கருணரத்னே இருக்காரு. அந்த துனித் வெல்லலாகே இஸ் ரீசன்ட் ஃபைண்ட் அவுட்ங்க. இந்த ஒரு 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 1 இயர் ஒரு 1.5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராமிசிங்கா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் கூட ஆடினாரு. ஸோ இட்ஸ் எ குட் சைட். ஹசரங்கா இருக்காரு. ஹசரங்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஐபிஎல்ல பேசியிருந்தோம். அகெயின்ஸ்ட் சின்ன டீம்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. பட் அகெயின்ஸ்ட் பிக் டீம்ஸ் லைக் இப்போ இந்தியாவோட ஆட போறாரு ஆர் அதர் நேஷன்ஸோட ஆடும்போது அவரோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் பிலோ பார் தான் நான் சொல்லுவேன். பட் ஓவராலா ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா வச்சிருக்காரு. ஏஷியாவில் வந்து நடக்கிற இந்த கப் வந்து ஐ திங்க் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸாக தான் மோஸ்ட்லி இருக்கும். ஐ திங்க் ஹி வில் ஹேவ் அ குட் சீசன் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி ஒரு புதுசா ரிஃபார்ம் ஆயிட்டு வர ஒரு சைடு. நீங்க பாத்தீங்கன்னா சமீரா நம்ம ஐபிஎல் ஆடுறாரு. அண்ட் இந்த வினூரா ஃபெர்னாண்டோன்றவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஐ திங்க் முன்னாடியே அவர் ஆடி இருக்காரு. நடுவில் ஒரு பெரிய பீரியடுக்கு வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கே ஆடாம திரும்பி கம்பேக் தான் கொடுக்குறாரு. ஐ திங்க் அவரோட அந்த டொமஸ்டிக் சீசன் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக்லயுமே பார்த்தீங்கன்னா டீசெண்டா போட்டதுனால தான் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம சிஎஸ்கேவோட போலர் பத்திரானா இருக்காரு. பட் பத்திரானா கிட்ட ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்த நம்ம நோட்டீஸ் பண்ணுங்க. பிகாஸ் சிஎஸ்கே ஆடும்போது அவரோட ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கு. பட் அதுவே ஸ்ரீலங்காக்கு ஆடும்போது அவரோட ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸே இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சிஎஸ்கேல போடுற அதே எஃபர்ட்டை அவர் வந்து இன்கேஸ் கொஞ்சம் மனம் வந்து ஸ்ரீலங்கா மீன்ஸ் சிஎஸ்கேக்கு போடுறத ஸ்ரீலங்காக்கு பண்ணா மேபி ஸ்ரீலங்கா வில் பெனிஃபிட் மோர். திஸ் இஸ் அ குட் சைட். ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் அன் ஆவரேஜ் சைட். பார்த்தீங்கன்னா தீக்ஷனா இருக்காரு. அண்ட் ஒரு மாதிரி நல்ல சைட் தான் இவங்க. பட் இவங்க கிளிக் ஆகணும்னா இவங்க வந்து டஃப்பான ஜோன்ல இருக்காங்க. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா. 3 பேர் யாராவது 2 பேர் தான் குவாலிஃபை ஆக முடியும். ஸோ இஃப் தே டிடன்ட் டூ வெல் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான், இன்ஃபேக்ட் ஆப்கானிஸ்தானோட பங்களாதேஷ்க்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சமீப காலத்துல பயங்கரமான ரைவல்ரி வந்துட்டு இருக்கு. அந்த ஸ்னேக் டான்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் இவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்றதான் வந்து இட் வில் செட் த டோன் ஃபார் தம். ஸோ இட்ஸ் அ 50-50 கேம் தான் இவங்களுக்கு. இவங்க வந்து குவாலிஃபை ஆகணும்னா பங்களாதேஷை எலிமினேட் பண்ணா மட்டும்தான் இவங்களால குவாலிஃபை ஆக முடியும். ஓகே சார். அதே மாதிரி உங்களோட பிளேயிங் 11s யாரா இருப்பாங்க ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும்? ஸ்ரீலங்கா வந்து
திங்க் நான் ரொம்ப க்ளோஸ் பை வாட்ச் பண்ணல, பட் அவங்களோட ப்ராபபிளி ஆன் பேப்பர் 11 பார்த்தீங்கன்னா நிசாங்கா வில் டெஃபினெட்லி ஓப்பன் அலாங் வித் குஷால் பரேரா ஆர் குஷால் மெண்டிஸ். ஸோ இவங்க தான் அந்த டாப் 3 இருப்பாங்க. ஸோ குஷால் மெண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேலண்ட். நம்ம ஐபிஎல்லையுமே வந்து ஐ திங்க் ஜிடியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். வெரி ப்ராமிசிங் விக்கெட் கீப்பர். ஐ திங்க் ஃபியூச்சர் ரொம்ப அவரை எதிர்பார்க்குது அவர்கிட்ட இருந்து நிறைய, பட் அதை அவர் டெலிவர் பண்ணணும் அட் த ஹையஸ்ட் லெவல். ஸோ இவங்க தான் டாப் 3. நம்பர் 4 ஐ திங்க் வித்தவுட் எனி டவுட் வந்து நம்ம மெண்டிஸ் இருப்பாருங்க. பிகாஸ் அவர் தான் வந்து த ஆங்கர் ரோல், அதாவது கம்ப்ளீட் 20 ஓவர்ஸை வந்து எடுத்துட்டு போகிறது கமிங் டு மெண்டிஸ். ஸோ இந்த 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வசரங்கா ஆர் ஷானகா இவங்க 2 பேர் தான் வந்து வருவாங்க. பட் இதுல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசலங்கா கேப்டன் வந்து அவர் எங்க பிளேஸ் பண்ண போறாருன்றது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவர் நம்பர் 4 ஆடுற பிளேயர். பட் இந்த இடத்துல நம்பர் 4 ஆட போறாரா அவர் நம்பர் 6 ஆட போறாருன்றதை நம்ம பார்க்கணும். இவங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆல்ரவுண்டர் வந்து மிஸ் ஆகுறாரு, ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஐ திங்க் ஐ எம் நாட் கெட்டிங் தட் நேம். வெரி வெரி ப்ராமிசிங் டேலண்ட். அவர் வந்து இந்த வெள்ளலாகி இருக்காரு. இன்னொரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து ஐ திங்க் ஹி இஸ் மிஸ்ஸிங் அவுட். அவங்க ஸ்குவாட்ல மேபி இன்ஜுரி ரீசன்னால இருக்கலாம். பட் அதை தவிர பாத்தீங்கன்னா போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வில் டெஃபினெட்லி பிளே. அண்ட் நுவான் துஷாரா கொஞ்ச நாளா ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு, ஃபாஸ்ட் போலர். அண்ட் சமீரா. ஸோ தே வில் கோ 3 ஃபாஸ்ட் போலர்ஸ், சமீரா, துஷாரா அண்ட் பதிரானா. பட் இதுல என்ன பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஷானகாவும் ஒரு டீசென்டான மீடியம் பேசர் தான். வில் தே கோ வித் 4 ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆர் வில் தே காம்ப்ரமைஸ் அண்ட் பிரிங் தீக்ஷனா இன் டு த சைட்? ஸோ தே வில் ஹேவ் அ காம்பினேஷன் ஆஃப் 3 ஃபாஸ்ட் போலர்ஸ், 3 ஸ்பின்னர்ஸ். ஸோ அந்த இடத்துல பதிரானாவை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றத பார்க்கணும். சிஎஸ்கே யூஸ் பண்ற மாதிரி டெத் போலரா பார்க்க போறாங்கன்னா தே மைட் காம்ப்ரமைஸ் ஆன் துஷாரா. ஸோ துஷாரா வந்து பாத்தீங்கன்னா நியூ பால்ல ரொம்ப நல்லா போட்டுருக்க ஒரு ஃபாஸ்ட் போலர். ஸோ இட்ஸ் வெரி ஸ்டீரியோடிபிக்கல். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் 11 தான் இருக்க போகுது. பட் ஒன்ஸ் அகேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பங்களாதேஷ்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடுறாங்க. அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸா ஓவர்டேக் பண்ணக்கூடிய டீம் இவங்களா அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ இவங்களோட பங்களாதேஷ் பெட்டரா இருக்காங்க. ஓகே சார். அதே மாதிரி பங்களாதேஷே வந்துருவோம் மறுபடியும். ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் வந்து இப்போ பயங்கரமா போயிட்டு இருக்குன்ட்டு இவங்க 2 பேரும். பிகாஸ் பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா சமீப காலத்துல அவங்களோட கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ். இப்போ நான் எப்படி ஸ்ரீலங்காவுக்கு சொல்லணும், இதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு 4 இயர்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு டீமை வந்து கம்ப்ளீட்லி வேற ஒரு ஃபேஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அண்ட் இஃப் யூ சி த லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் அவங்க வந்து இப்போ சமீபத்தில் கூட ஸ்ரீலங்காவோட ஆடும்போது ஐ திங்க் ஒரு பைலேட்டரல் சீரீஸ்ல 2-1 அவங்க ஸ்ரீலங்காவை ஜெயிச்சிட்டாங்க. And against all the other counterparts except India பாத்தீங்கன்னா they are actually doing well. So overall Bangladesh cricket ஒரு நல்ல கிராஃப்ல போயிட்டு இருக்கு. I think there is one particular person பவர் ஹிட்டிங்க்கு நான் ஒரு ஸ்பெஷல் கோச் ஹையர் பண்ணியிருக்காங்க. He was already part of Punjab Kings கூட. ஸோ ஒரு 6 ஹிட்டிங், அதாவது இந்த கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக 6 அடிக்கிறதுக்கும் தனியா ஒரு கோச் அவங்க போட்டிருக்காங்க. மேபி இஃப் யூ கெட் மீ தட் டைம் அவரோட நேம் நான் சொல்றேன். அந்த பர்டிகுலர் பர்சன் இஸ் ஒர்க்கிங் ஹார்ட். ரொம்ப க்ளோஸா இவங்களோட பேட்ஸ்மேனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல பிக் ஷாட்ஸ் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் அவங்க 6 ஹிட்டிங் ப்ராக்டிஸ்க்குனே 2-3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு பேட்ஸ்மேனும் 30-40 6 ப்ராக்டிஸ்ல அடிச்சு பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஏன்னா T20 ஃபார்மேட்ல இது ஃபாஸ்டா குயிக்கா ரன்ஸ் எடுக்கணும். ஸோ பங்களாதேஷ் வந்து ஒரு நல்ல growth நோக்கி போயிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட மேனேஜ்மெண்ட், அவங்களோட அசோசியேஷன் amidst all the political problems, finance problems, they are trying to bring sponsors. அவங்களோட கட்டமைப்பை ரொம்ப அழகா எடுத்து நடத்தி மேல எடுத்துட்டு போறாங்க. ஐ திங்க் பங்களாதேஷ் இஸ் வெரி ப்ராமிசிங் சைட். அண்ட் நீங்க அவங்க ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்குவாட்லயுமே வந்து ரொம்ப ப்ராமிஸ் தெரியுது. ஐ திங்க் இந்த தன்சீம் ஹசான் தமீம் நம்ம இந்தியாவோடய பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் ஆடினாரு. நம்ம சென்னையில நடந்த மேட்சோட டீசென்டான ஒரு ப்ரொஃபைல் இருக்கு அவர்கிட்ட. அண்ட் அந்த ஹிர்தாய்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்க அவரை கண்டிப்பா நோட் பண்ணும். சமீபத்துல நிறைய அந்த நம்பர் 4 நம்பர் 5ல வந்து மேட்ச் வின் பண்ணிருக்காரு. அவர்கிட்டயுமே ஒரு நல்ல டேலண்ட். அந்த டெஸ்ட் மேட்சுமே அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காரு. சோ அது இல்லாம பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஷமீம் ஹுசைன் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு. அண்ட் வந்து சைஃபுதீன் டீசென்ட்டா ஆடுறாரு. பட் அவங்களோட நம்பிக்கை நட்சத்திரமே லிட்டன் தாஸ் தாங்க. லிட்டன் தாஸ் இவ்வளவு நாளா வந்து ஒரு சப்போர்ட்டிங் பிளேயரா இந்த டீம்ல ரொம்ப நாள் ஓட்டிட்டாரு. முஷ்கஃபீர் ரஹீம்க்கும் ஷகிப் அல் ஹசன் கூட ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க ஒரு சீனியர் ப்ரோ தான் இந்த டீம்ல. ஐ திங்க் இட் இஸ் டைம் ஃபார் லிட்டன் தாஸ் டு ரைஸ் அண்ட் பர்ஃபார்ம் அட் த பிக்கெஸ்ட் லெவல். எப்படி நம்ம இந்தியன் டீமுக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாம் பண்ணாங்களோ இன்னைக்கு பங்களாதேஷ் டீமுக்கு அவர் தான் த ப்ரொஃபஷனல் பிளேயர். பிகாஸ் லிட்டன் தாஸ் வந்து ஐபிஎல் எல்லாமே வந்து ஆடி இருக்காரு. நீங்க ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருந்தா தான் ஐபிஎல் எல்லாம் சான்ஸே கிடைக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து ஆடுறீங்கன்னா அந்த அளவு உங்ககிட்ட எபிலிட்டி இருக்கு. அந்த எபிலிட்டி இருக்கிறத யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த ஏஷியா கப் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தர போகுதுன்னு நான் சொல்லுவேன். டெஃபினெட்லி இவங்க ஒரு டாப் 4க்கான டீம்.
அண்ட் போலிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கு. போலிங் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஜேக்கர் அலின்னு இவங்களோட விக்கெட் கீப்பர் சமீபத்தில் நடந்த மேட்ச்ல ஒரு பிரமாதமான இன்னிங்ஸ் ஆனாங்க. அண்ட் ரொம்ப யங் சைட். அண்ட் வந்து நான் பார்க்கும்போது இந்த ஸ்குவாட்ல இருக்கவங்க எல்லாரோட வயசுமே 24, 25. அது உண்மையான வயசா நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் தே ஆர் அ வெரி யங் சைட். அண்ட் போலிங் பார்த்தீங்கன்னா முஸ்தாபிசுர் ரஹ்மான் இருக்காரு, தஸ்கின் அகமது இருக்காரு, அந்த ரிஷாத் ஹுசைனும் லெக் ஸ்பின்னர். ஸோ ப்ராப்ளி திஸ் இஸ் த ஒன்லி டீம் தட் ஹேஸ் அ ப்ரொஃபஷனல் லெக் ஸ்பின்னர் இந்த சைட். ரஷீத் கான் தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்குனா இவங்களுக்கு இந்த ரிஷாத் ஹுசைன் நல்லா போடுறாரு. அகெயின்ஸ்ட் இந்தியா நடந்த 3 T20 பங்களாதேஷோடமே அவர் டீசெண்டா போடுறாரு, நம்ம எல்லாருமே பார்த்தோம். அண்ட் திஸ் இஸ் அ குட் சைட். நான் ஓவராலா இந்த நசூம் அகமது கூட பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் நடந்த பாகிஸ்தான் பிரீமியர் லீக்ல போய் ஆடினாரு, ரொம்ப நல்ல விக்கெட் அமாங் விக்கெட்ஸ் இருந்தாரு. ஸோ திஸ் இஸ் அ குட் சைட். இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் போலர்ஸ் அவர் 140 பிளஸ் போடக்கூடிய எபிலிட்டி வச்சிருக்காங்க. டஸ்கின்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாலிடா இருக்காரு. ஐ திங்க் ஐம் எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஃப்ரம் திஸ் பங்களாதேஷ் சைட். அண்ட் மேஹதி ஹசான் ஆஸ் யூஷுவல் கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு. நம்ம பார்க்கக்கூடிய அந்த மேஹதி ஹசான் இது கிடையாது, இவர் வேற ஒருத்தர். ஸோ திஸ் இஸ் அ குட் சைட். பட் ஸ்டில் இட்ஸ் அ பிக் ஸ்டேஜ். அவங்க குவாலிஃபை ஆகி வந்து இந்தியா மாதிரி டீமோட எப்படி அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்றாங்கன்றது இட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் தேர் ஃபியூச்சர். ஸோ ஐ திங்க் இந்த ஏஷியா கப்ல இந்த டீமை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ண போறாங்க. மீடியாலுமே பாத்தீங்கன்னா அவங்களோட கேப்டன் வந்து பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டாரு. இந்த ஏஷியா கப்பும் சரி, வரப்போற T20 வேர்ல்ட் கப்பையும் நாங்கள் கண்டிப்பா வின் பண்ணுவோம்லாம். பட் மேபி ஆல் தோஸ் வேர்ட்ஸ் அவங்க ஆக்ஷன்ல போட்டாங்கன்னா நம்ம வி கெட் டு see a good team. ஓகே சார். உங்களோட பெஸ்ட் 11 பங்களாதேஷ்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு இவங்களோட காம்பினேஷன்ஸ் தெரியல, அவங்க எப்படி இது பண்ண போறாங்கன்னு. பட் ப்ராமிசிங்கா பாத்தீங்கன்னா லிட்டன் தாஸ் தான் ஓபன் பண்ண போறாரு. ஐ திங்க் லிட்டன் தாஸ் வில் ஓபன் அலாங் வித் மேபி இந்த ஷாய்ஃபுதீன், அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கும். ஆர் இந்த தன்ஜித் அசாத் தமீம் அவர் கூட ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 4 வந்து ஹிர்தாய் ஆடுவாரு. அண்ட் தென் ஃபாலோட் பை ஜேக்கர் அலி அண்ட் தி ஆல்ரவுண்டர்ஸ். அண்ட் ஃபாலோட் பை போலிங்ல வந்து பாத்தீங்கன்னா முஸ்தாபிசுர் ரஹ்மான், தஸ்கின் அகமது இவங்க 2 பேரும் மேண்டட்டரியா ஆடுவாங்க. ஹுசைன் ஆடுவாரு, நசூம் அகமது ஆடுவாங்க. ஸோ யூஸ்வலி இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்டாட்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா மேஹதி ஹசான் மட்டும்தான் வந்து அதை வந்து எடுத்துட்டு வராரு. அதை தவிர பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ல கம்மியா தான் இருக்கு. பட் திஸ் இஸ் அ யங் சைட். என்னால எக்ஸாக்ட்லி ஒரு 11 கொடுக்க முடியல, பிகாஸ் ஐ டோன்ட் ஃபாலோ பங்களாதேஷ் கிரிக்கெட் வெரி மச். பட் திஸ் இஸ் அ குட் சைட். ப்ராபப்லி வி எக்ஸ்பெக்ட் தம் டு குவாலிஃபை ஃபார் டாப் 4. அங்கதான் ரியல் கேம் ஆரம்பிக்கும். ஓகே சார், பார்க்கலாம் இவங்க என்ன பண்ண போறாங்க ஏஷியா கப்லன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த டீம் ஒரு சின்ன கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு பெரிய டீமாக வந்து நிற்கிறாங்க. ஒவ்வொரு அந்த டீம்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டார்ஸ் வந்து உருவாயிருக்காங்க. எப்படி சார் அமைஞ்சிருக்கு அந்த ஸ்குவாட்? எஸ், ஆப்கானிஸ்தான் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம பார்க்க போற அந்த டாப் 5 ஏஷியா கப்ல சைட் பார்த்தீங்கன்னா they are almost retaining the same game. பட் நான் ஒரு 2 பிக் நேம்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆகிறத பார்க்குறேன். அந்த ஐ திங்க் நஜிபுல்லா சத்ரான் அவர் வந்து ஆக்சுவலி ஐ திங்க் இஸ் நாட் அமாங் தி ஸ்குவாட். இங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்ராஹிம் சத்ரான்றவர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட்டர். அதாவது நம்ம 50 ஓவர்ஸ்லயே பார்த்தோம், இந்தியாவோட ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடினாரு. ஸோ இப்ராஹிம் சத்ரான் தான் அந்த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் ஹி மைட் ஓபன் வித் குர்பாஸ் டெஃபினெட்லி வந்து ஐபிஎல் ரெகுலரா ஆடுற ஒரு பிளேயர். ஸோ ஐ திங்க் இவங்களோட டாப் 2 இவங்க 2 பேர் தான். நம்பர் 3 யார் ஆட போறாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் கொஞ்சம் வந்து இவங்களோட பேட்ஸ்மேன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நியூ ஃபேஸஸ் ஜாஸ்தி இருக்கு. மேபி முகமது நபி மைட் கம் அப் அண்ட் பிளே அட் நம்பர் 3. அண்ட் கரீம் ஜன்னத் இருக்காரு. அது கூட பாத்தீங்கன்னா தார்விஷ் ரசூலின்னு சொல்லிட்டு ஒரு 1 டவுன் ஆடுற பேட்ஸ்மேன் இருக்காரு. பட் அவர் 11ல ஆடுவாரான்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி சித்திகுல்லா அத்தால்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாம் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைட்ல வராங்க. இவங்களோட மெயினா பாத்தீங்கன்னா போலிங் தான். இவங்க வந்து ஒரு த்ரெட் டு தி ஆப்பனன்ட்னா நம்ம இந்தியன் டீமை கஷ்டப்பட வைக்கக்கூடிய ஒரு போலிங் அட்டாக் இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 3 ஸ்பின்னர் ஸ்ட்ரெயிட்டே நம்மள அப்செட் பண்றதுக்கு நூர் அகமது, ரஷீத் கான் அண்ட் தென் முஜிப். ஸோ இவங்க 3 பேரும் நம்மள ட்ரபிள் பண்ண போறாங்க, அதுல டவுட்டே இல்லை. பிகாஸ் ஜென்ரலி முன்னாடியே சொன்ன மாதிரி சப்கான்டினென்டல் ஸ்பின் எடுக்க போகுது. அந்த ஸ்பின்ல நூர் அகமது பயங்கரமான தாக்கத்தை வந்து இஸ் கோயிங் டு கிரியேட். அண்ட் அவர் கூட பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நவீன் உல்லாக் ஆல்ரெடி அவரும் ஐபிஎல் ஆடிட்டு இருக்க ஒரு டீசென்டான மீடியம் பேசர். இவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபசலா ஃபுரூக்கியுமே பாத்தீங்கன்னா ரெகுலரா ஐபிஎல் ஆடுற போல. ஸோ 5 bowlers ரொம்ப சாலிடா வச்சுட்டு இருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஃபாரிக் அகமது மாலிக்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் அவரை வந்து அவங்க ஆப்கானிஸ்தான் மேட்ச் 2-3 பார்க்கும்போது நல்ல ஸ்பீட் போடுறாரு. ஒரு 140 பிளஸ். இவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யங் டீம் தான். இவங்களும் ரொம்ப சாலிடா இருக்காங்க, ஒரு வெல் பில்டா இருக்காங்க.
அண்ட் துபாயை வந்து கைண்ட் ஆஃப் ஹோம் கிரவுண்ட் மாதிரி ஆக்கியிருக்காங்க. பிகாஸ் இவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த மேட்ச் அங்கே தான் ஆடுறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் இஸ் அ கிரேட் bowling side, and this bowling side can outshine any opponent in the tournament. ஸோ இந்தியாவை வந்து ட்ரபிள் பண்ணக்கூடிய ஒரு bowling அட்டாக் இவங்ககிட்ட தான் இருக்கு. பட் திஸ் டீம் லேக்ஸ் அந்த ஒரு டாப், அந்த ஒரு ஃபினிஷர் ரோல் ஆடக்கூடிய அளவில் பிளேயர்ஸ் இல்லை. மேபி ஐ திங்க் கடைசி பீரியட் ஆஃப் முகமது நபி ரெஸ்பான்சிபிளா ஆடி இவங்களை வந்து டாப் 4க்கு எடுத்துட்டு போகணும். ஐ திங்க் இந்த டீம் டாப் 4 போறதுல சந்தேகமே இல்லை. பிகாஸ் என்னஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த இப்ராஹிம் சத்ரான்லாம் ரொம்ப ப்ராமிஸ் காமிக்கிறாரு. ஸோ டாப் 4ல இருந்து ஃபைனல்ஸ் போகணும், அதுதான் இவங்களோட நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். பிகாஸ் இவங்க 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல என்ன பண்ணாங்கன்றத நம்ம பார்த்தோம். அண்ட் வந்து T20லயுமே வந்து நிறைய அப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் டீம் லேக்ஸ் ஒன் திங். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து இவங்களை வந்து சிங்கிள் ஹேண்டடா முடிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஒன் பிளேயர் எக்ஸ்ட்ராடனரி ஆடும்போது ஆஸ் எ டீம் ஃபங்க் ஆகாம தே ஹேவ் டு ரீகூப், தே ஹேவ் டு கம் வித் அ பெட்டர் பிளான். ஸோ முகமது நபிலாம் ரொம்ப நாளா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருக்காரு. ஸோ வென் அ கிரைசிஸ் வரும்போது he has to step up and do well for the team. ஸோ ஆப்கானிஸ்தான் டீம் வந்து ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. T20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இந்தியன் டீம்ல ஆடுறத விட பிளேயர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இங்க இருக்காங்க. ஸோ இந்தியாவை ட்ரபிள் பண்ணக்கூடிய ஒரு குட் டீம், பட் ஒன்லி வித் bowling, நாட் வித் பேட்டிங். ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் we get to know. அண்ட் ஐ திங்க் அவங்க கூட ஒரு ட்ரை சீரிஸ் ஆடுறாங்க பிஃபோர் ஏஷியா கப். ஐ திங்க் தே ஆர் பிளேயிங் வித் பாகிஸ்தான், UAE இவங்களோட. ஸோ ஒரு ப்ராக்டிஸ் கேம்ல அவங்களோட அந்த டீம் என்ன பண்ணுதுன்றதை we get to know. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a குட் சைட். இந்த 5 பேர்ல தான் 4 பேர் வந்து டாப் 4 ஆட போறாங்க. பிகாஸ் மற்ற 3 டீமே வந்து இந்த அளவுக்கு இல்லைங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயர் 2 டோர்னமெண்ட் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஒமானா இருக்கட்டும், UAE இருக்கட்டும், ஹாங்காங்கா இருக்கட்டும், பார்ட்டிசிபேஷன் இந்த ஏஷியா கப்பே அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அண்ட் 1 or 2 பிளேயர்ஸ் அந்த டீம்ல இருந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்கன்னா இட் வில் பி ரியலி குட் ஃபார் தம். ஸோ ஐ திங்க் இந்த ஏஷியா கப் வந்து யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம்ஸ் லைக் பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான், இட் இஸ் த டைம் ஃபார் தெம். பிகாஸ் எந்த ஒரு மேஜர் டோர்னமெண்ட்லயுமே ஃபைனல்ஸ்லாம் அவங்க போனதே கிடையாது. இன்ஃபேக்ட் குவாலிஃபை ஆனது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஃபைனல்ஸ் வந்து ஒருவேளை வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அவங்க கண்ட்ரிக்கு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்தியா தான் ஃபேவரட்ஸ். பட் இஃப் யூ பர்சனலி ஆஸ்க் மீ, ஆப்கானிஸ்தான் ஒரு பங்களாதேஷ் ஃபைனல்ஸ் ரீச் ஆனாங்கன்னா இட் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃபார் தம். ஓகே சார், நம்ம வந்து பெஸ்ட் 5 டீம்ஸ் பார்த்தோம். இதில் எந்த டீம் வந்து கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏஷியா கப்பை? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்தியா த ஃபேவரட்ஸ். பட் இஃப் யூ லீவ் இந்தியா அலோன், இந்தியா ஒருவேளை ஏதோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால பாகிஸ்தானோட ஸ்கிப் பண்ண போறாங்க மறுபடியும், அந்த மாதிரி ஏதாவது ரீசன்ல ஃபைனல்ஸ் அச்சீவ் பண்ண முடியாம போச்சுன்னா அந்த இடத்துல ஐசி பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான் ஆர் தி டூ, என்ன சொல்றது, பர்டிகுலர்லி கரண்ட் சுச்சுவேஷனை அசஸ் பண்ணும்போது ஃபேவரட்ஸா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துபாய், அபுதாபியில் தான் நடக்க போகுது இந்த டோட்டலாக இந்த டோர்னமெண்ட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின் ட்ராக்காக தான் இருக்க போகுது. ஸோ எந்த நீங்கள் வந்து ஒரு டாப் 3 பவுலர்ஸ்னா ஸ்பின்னர்ஸில் யாராக இருப்பாங்க? கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே போலர் நூர் அகமது வந்து இங்கேயே பர்பிள் கேப் கண்டென்டரா இருந்தாரு. ஒரே மாதிரி தான் 2 பேர் இருந்தாங்க. ஃபைனல்ஸ்ல ஒரு விக்கெட் எடுத்தனால பிரசித் கிருஷ்ணா பெட்டரா இருந்தாரு. ஸோ நூர் அகமது தான் வந்து நான் இந்த டோர்னமெண்ட்டுக்கே வந்து பெஸ்ட் பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரஷித் கானோட கம்பேக் வந்து ஒரு கேள்விக்குறி தாங்க. பிகாஸ் ஆஃப்டர் ஒரு ஐ திங்க் ஹி ஹேட் அ சர்ஜரி சம்வேர் ஒரு 16 months பேக். ஐபிஎல்லுமே வந்து லாஸ்ட் சீசனுமே பெருசா எந்த விதமான இம்பாக்டும் கிரியேட் பண்ணல. அண்ட் சமீப காலத்துல நடந்த எந்த ஒரு ஆப்கானிஸ்தானுக்கு ஆடின மேட்ச்லயுமே அவர் ஆடவே இல்லை, ரெஸ்ட் எடுத்துட்டாரு. ஸோ வாட் ரஷித் கான் இஸ் கோயிங் டு டூ? அவர்கிட்ட அந்த பழைய ஸ்கில் இன்னும் இருக்கா இல்லையா? வில் கிவ் அ ஸ்ட்ராங் கம்பேக்? பிகாஸ் ரஷித் கானோட பிரசன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானோட மேல போறதுக்கு ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். வில் ரஷித் கான் கிரியேட் தட் இம்பாக்ட்? அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச கேள்விக்குறி. அது வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் இந்த இடத்துல எப்படி போட்டு விளையாடுறாருன்றதை பார்க்கணும். இஃப் யூ ஆஸ்க் மீ, வருண் சக்கரவர்த்தி டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு அவுட் ஷைன் பிகாஸ் த ட்ரபிள் மேக்கர் தான் சொல்லுவேன் நான். அண்ட் நாம சமீபத்துல கேள்விப்படும் போது ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாரு. அண்ட் வந்து கொஞ்சம் லாஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் சரியா வரல ஐபிஎல்ல. இல்லைங்க, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசனுமே வந்து ப்ராமிசிங்கா அவரோட கன்சிஸ்டன்ட் 18-19 விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு. பட் அவங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது நிறைய டிராப் கேச்சஸ் இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டியது. ஒரு போலரை வந்து ஜஸ்ட் நம்ம அப்படியே இது பண்ணிட முடியாது. அண்ட் கேப்டன் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றது இருக்கு. பிகாஸ் அஜிங்கே ரஹானே வந்து பெரும்பாலும் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரெண்ட்லி கேப்டன். ஸோ அவர் ஸ்பின்னை ஹேண்டில் பண்ண விதம் வந்து சரியில்லாம கூட இருந்திருக்கலாம். பட் வருண் சக்கரவர்த்தி பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இஸ் ஆக்சுவலி a really good talent.
அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. ஐ திங்க் இந்த டோர்னமெண்ட் வில் செட் அ குட் டோன் ஃபார் ஹிம். அண்ட் சமீபத்துல அவரோட கோச் வந்து என்னோட நெருங்கிய நண்பர். அவர்கிட்ட மிஸ்டர் ஏசி பிரதீப்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது புதுசா 2 பாலர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ மேபி இந்த ஏஷியா கப்ல அவரோட அந்த புது 2 டெலிவரி என்னன்றதை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலர் நூர் அகமத், செகண்ட் பவுலர் வருண் சக்கரவர்த்தி. மூணாவதா நான் வந்து கண்டிப்பா பங்களாதேஷோட லெக் ஸ்பின்னர் தாங்க சொல்லுவேன். பிகாஸ் அவர் வந்து ஒரு ஆஹ், நம்ம புதுசா பார்க்கக்கூடிய ஒரு டேலண்ட். மேபி அவர் இந்த ஏஷியா கப்ல ஒரு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா வந்தாருன்னா ஐபிஎல் டீம்ஸ் கூட அவர் ரன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 ஸ்பின்னர் தான் வந்து கண்டிப்பா நான் சொல்லணும். யுஏக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு லெக் ஸ்பின்னர் இருந்தாரு. பட் இப்போ அவர் தமிழ்நாட்டுக்கே திரும்பி வந்துட்டாரு. ஸோ யுஏஇல அந்த பவுலர் இப்போ ஆடாதனால பெருசா அந்த டீம்ல எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. ஸோ 3 ஸ்பின்னர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த 3 பேர் தான் எனக்கு. ஓகே சார். அதே மாதிரி பேட்டிங்ல ஒரு டாப் 3. பேட்டிங்ல ஹையஸ்ட் எதிர்பார்ப்புகள் வந்து அபிஷேக் சர்மா மேல தாங்க இருக்கு. ஸோ டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு மேக் ஆர் பிரேக் இந்த பிக் லெவல்ல. அண்ட் ஐ திங்க் இந்த சான்சஸ் ஆர் ஹை அவர் பிரேக் பண்றதுக்கு தான். பிகாஸ் இந்த டோர்னமெண்ட் வந்து கண்டிப்பா ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்ல என்ன அவங்க கிரவுண்ட் கண்டிஷன்ஸ்ல ஆடினாங்களோ கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு மாதிரி ரெசனேட் பண்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தான். இன்ஃபேக்ட் வீரேந்தர் சேவாக் கூட சமீபத்தில் வந்து அதான் சொல்லியிருந்தாரு. சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில்னு பிக் நேம்ஸ் இருந்தாலும் அபிஷேக் சர்மா இஸ் ஒன் பர்சன் டு வாட்ச் அவுட் ஃபார் சொன்னாரு. கண்டிப்பா நானும் அதை ஃபாலோ பண்றேன். பிகாஸ் அவர் தான் வந்து த ஃபியூச்சர் ஆஃப் T20 அந்த இந்தியன் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ அபிஷேக் சர்மாக்கு அப்புறம் வந்து ஸ்ரீலங்கால வந்து நான் 10 நிசாங்கா கிட்ட பெரிய விஷயங்கள் எதிர்பார்க்குறேன். அந்த டாப் ரன் கெட்டர்ஸ்ல வர்றதுக்கான எல்லா டேலண்ட்டும் வச்சிருக்காரு. தோ குஷால் மெண்டிஸ் வந்து மிடில் ஆர்டர்ல ஆடுறாரு. இன்கேஸ் அவர் ரீமாடிஃபை பண்ணி ஓப்பனிங் வந்தா அவரும் நல்ல டேலண்ட் தான். பட் ஐ திங்க் அவங்க இப்போ அந்த மைண்ட் செட்ல இல்லை. ஸோ டெஃபினெட்லி ஸ்ரீலங்கால இருந்து 10 நிசாங்கா கிட்ட நான் பெருசா எதிர்பார்க்குறேன். அண்ட் பாகிஸ்தான்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயரை சூஸ் பண்ணா முகமது ஹாரிஸ், அந்த விக்கெட் கீப்பர் டாப் ஆர்டர் ஆடுறாரு. ரொம்ப ஃபிளாஷியா ஆடுறாரு. கிட்டத்தட்ட குர்பாஸ் மாதிரியே ஒரு டேலண்ட் தான். ஸோ டெஃபினெட்லி பாகிஸ்தான்ல இருந்து அவரை நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஆப்கானிஸ்தான்ல தாங்க என்னோட ஃபேவரட் பேட்ஸ்மேன் இருக்காரு, இப்ராஹிம் ஜப்ரான். பிகாஸ் ரொம்ப எலிகண்டா இருக்காரு. நம்ம எப்படி சிஎஸ்கே ருத்துராஜ் ரொம்ப பார்த்து இம்ப்ரெஸ் ஆனமோ அதே மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கு. அண்ட் பிக் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றாரு. அண்ட் அவரோட எபிலிட்டினா அவர் 20 ஓவர்ஸ் அந்த டீமுக்கு ஆடினார்னா அவர் கண்டிப்பா 100 அடிச்சாரு. அவர் 100 அடிச்சாருன்னா அவங்க டீம் கண்டிப்பா ஜெயிக்கிறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானோட சக்சஸ்க்கு ஜத்ரானோட ஃபார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேஜர் டீம்ஸ்ல இதான் இருக்கு. பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டில் ஃபீல் தே ஆர் அ குட் போலிங் சைட். பட் அதை மீறி அவங்க பேட்டிங்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். லிட்டன் தாஸ் கண்டிப்பா வந்து அந்த ஹை லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணி ஆகும். ஸோ இந்த டாப் 5 டீம்ஸ்ல இருந்து இந்த 5 பேர் கிட்ட இருந்து எதிர்பார்ப்புகள் இருக்கு. பட் சின்ன சின்ன டீம்லயுமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேயர்ஸ் ரொம்ப நல்லா பண்றாங்க. பட் அவங்களோட நேம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த சீரீஸ்ல அவங்க பெருசா பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம மறக்கவே மாட்டோம். கண்டிப்பா சார். ஏன்னா இந்த ஏஷியா கப்பே வந்து ஒரு யங் டீமா தான் போறாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்குவாட பார்க்கும்போது ஃபுல்லா யங் ஏஷியா கப்பே பார்க்கணும்னா ஒரு ப்ரிப்பரேட்டரி கேம்ப் ஃபார் வேர்ல்ட் கப். பிகாஸ் ஐ திங்க் பிப்ரவரியில வந்து நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் கப் வரப்போகுது. ஸ்டார்ட் ஆகுது. அது இந்தியால தான் நடக்க போகுது. ஸோ அந்த வேர்ல்ட் கப்க்கு இந்த டீம் கரெக்டான டீமான்னு நம்ம எவாலுவேட் பண்ணிக்கிறது இந்த ஏஷியா கப்பை நம்ம வந்து எதிர்பார்க்கணும். ஓகே சார். இந்த மாதிரி நிறைய விஷயம் பத்தி பேசுனீங்க. ஏஷியா கப் பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய சொல்லியிருந்தீங்க. செப்டம்பர் 9 வந்து ஏஷியா கப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கலாம் யார் இந்த கப்பை வந்து அடிச்சுட்டு போறாங்கன்ட்டு. நம்ம மேக்ஸிமம் வந்து இந்தியாவுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம். பார்க்கலாம் யார் இந்த கப்பை அடிக்கிறாங்கன்ட்டு. இதே மாதிரி நிறைய டீட்டெயில்ஸு நிறைய மேட்சஸ் பத்தி இனிமே வரக்கூடிய ஷோஸ்ல வந்து பார்ப்போம்.